அனைவருக்கும் வணக்கம். வனதுர்க்கை அம்மன் துணை. இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் வனதுர்க்கை அம்மனுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன, நம்ம வனதுர்க்கை அம்மன் கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலில் எந்தெந்த தினங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா தேவதானம்பேட்டை கிராமத்திலேருந்து 3500 அடி உயரத்தில், அதாவது 6 மலை தாண்டி 7வது மலை உச்சியில் நம்ம அம்மன் காட்சியளிக்கிறாங்க. நம்ம 6 மலை கடந்து செல்லும் போதும் எந்த ஒரு களைப்பும் இல்லாமல் 7வது மலை உச்சியில் அம்மனை பார்த்ததும் ஒரு நிகழ்ச்சி ஏற்படுது. இது எல்லா பக்தர்களும் சொன்னாங்க, நாமளும் இந்த அனுபவத்தை உணர்ந்தோம். நம்ம இந்த கோயிலில் சிறப்பு பூஜைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சித்ரா பௌர்ணமி, ஆடி மாத பௌர்ணமி, மார்கழி மாத பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் சிறப்பான பூஜைகள் நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இங்கே உள்ளூர் மக்கள் எல்லாமே பொங்கல் வைத்து திருவிழாவாக கொண்டாடிட்டுருக்காங்க. அன்னைக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டுருக்கு. நம்ம இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பான ஒரு பெயரும் இருக்குது, சஞ்சீவ வஸ்து. இது அந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க. பெரியோர்களால் சொல்லப்பட்டு நாம் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் மட்டும் இல்லாமல் இங்கே கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். இந்த சஞ்சீவ வஸ்து அப்படின்றது மூலிகை நிறைந்தது. அதாவது இந்த 6 மலையும் சரி, 7வது மலைக்கு நம்ம போகும்போது மூலிகை முழுவதுமாக நிறைந்திருக்கிறதுனால இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே அது குணமாயிறதா சொல்கிறாங்க. இது எல்லோராலும் நம்பப்படுது, உள்ளூர் மக்கள் பெரிதும் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு துர்க்கை அம்மன் அப்படின்னாலே ராவு காலத்தில் விளக்கேற்ற சொல்லுவாங்க. அதே மாதிரி வனதுர்க்கை அம்மன் நம்ம அம்மனுக்குமே ராவு காலத்தில் வந்து விளக்கேற்றினா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணமாகாத ஆண் பெண் இருபாளர்களுமே மனதார அம்மனை வேண்டி இங்கே இருக்கக்கூடிய மரத்தில் ஒரு கயிறை கட்டிட்டு போனாங்கன்னா திருமண தடை நீங்கி உடனடியாக திருமணம் நடக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம வனதுர்க்கை அம்மன் அப்படின்றது இங்கே ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக கருதுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு ஒரு காவல் தெய்வமாகவும் இருக்காங்க. நம்ம வனதுர்க்கை அம்மனுக்கு ஒரு வரலாறு இருக்குது. எப்படி அம்மன் இங்கே வந்தாங்க, இந்த மலைக்கு வந்தாங்க அப்படின்ற வரலாறு இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் மற்றும் கோயில் நிர்வாகிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை அடுத்தடுத்த காணொளிகளில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.